ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மற்றொரு காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளை அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லப் போகின்ற கர்த்தருடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 1 9 உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒருவேளை உலகத்திலே நம்மை பலர் வேலைக்கு அழைக்கலாம், அல்ல உத்தியோகத்துக்கு அழைக்கலாம். ஆனால் அந்த அழைப்பெல்லாம் சில நேரங்களில் நமக்கு ரொம்ப வேதனையும் துன்பங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆரம்ப நாட்களில் ஊழியத்திற்கு வந்த நாட்களில் ஊழியத்துக்கு அழைப்பார்கள். இதே போல் அலைபேசிகள்லாம் கிடையாது. ஒரு போஸ்ட் கார்டில், ஐயா இத்தாம் தேதி எங்கள் ஊரில் கூட்டம், என் கண்டிப்பாக வந்துடணும், நானும் வருகிறேன் ஐயா ஒரு கார்டில் போட்டேன்னா ரொம்ப சந்தோஷம். அதோடு சரி, நாம் அங்கே போய் இறங்குவோம், வாங்க 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 வரவேற்பாங்க. நம்ம சந்தோஷமாக போய் ஒரு 3 நாள் கூட்டத்தை நடத்தி கொண்டு போவோம். அந்த 3ஆவது நாள் அந்த கூட்டம் முடிந்த உடனே நம்மை அழைத்த அந்த ஊழியரை தேடினால் அவர் இருக்க மாட்டார். அங்கே ஒருத்தர் ஓடி வந்து சொல்லுவார், சார் ஒரு முக்கியமான வேலையாக ஊருக்கு போயிட்டார், பாளையங்குடிக்கு போயிட்டாருன்னுவாங்க. நம்முடைய நிலைமை அன்றைக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும். திரும்பி வரக்கூட நமக்கு கையில் 5 பைசா இருக்காது. நடையாய் நடந்து சில நேரங்களில் எங்கேயாவது பஸ் ஸ்டாப்பில் படுத்து திரும்ப தெரிந்த யார் இடத்துலாவது 1-2 ரூபாய் வாங்கிட்டு ஊர் வந்து சேருவோம். அன்றைக்கு எவ்வளோ வேதனை அடைந்திருப்போம் யோசித்து பாருங்கள். மனுஷன் அப்படிதாங்க, வாங்கன்னு வாங்க, நீங்கள் நல்லவங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்மை நடுவழியிலே விட்டு விட்டு போய்விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவருடைய கிருபைகள் அப்படிப்பட்டதல்ல. அன்றைக்கு ஆபிரகாமை அழைத்தார். எவ்வளவு உண்மையுள்ளவராக கர்த்தர் பாருங்கள். ஆபிரகாமுடைய ஆரம்பகால வாழ்க்கையை பார்ப்பீர்களானால் அவன் புறப்பட்டு கொஞ்ச நாளிலே கூட பொய்யை பேசுகிறார், பொய்யான வார்த்தைகளை சொல்லுகிறார். தன் சொந்த மனைவியை கூட சகோதரி என்று சொல்லுகிறான். இதான் உலகம். அந்தந்த ஏற்றக்கேற்றாப்புல தங்களுக்குன்னு ஒரு பாணியை அவங்க வைத்துக் கொள்வாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவன் அவரை மறுதலித்தாலும் கூட அவன் மரியாதவர்கள் அவனோடு இருந்து அந்த குறைவான நிலைமையிலும் அவனை நடத்துகிறார். அதான் கர்த்தருடைய அற்புதமான செயல். நடத்தின மாத்திரமல்ல, எத்தனை சூழ்நிலைகளிலே ஆண்டவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார். 99 வயது ஆகும் பொழுது அங்கே ஆதிகாமம் 17 சொல்லுகிறது, ஆண்டவருக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், உன்னை அழைத்த தேவன் யார் தெரியுமா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று தன்னுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி, எல் ஷடாய் என்ற நாமத்தை வெளிப்படுத்தி அவனை கரம் பிடித்து நடத்துகிறார். மோசேயுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அவரை கூப்பிடும் பொழுது, நான் உன்னை அனுப்பேன் என்று கூப்பிட்ட பொழுது அவனுக்கு கூட சந்தேகம், ஆண்டவரே இப்படி கூப்பிட்டுக்கிட்டு நான் வெளியில் விட்டுட்டு போனான், நான் எங்கேயா போவேன்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அழைத்து தேவனாகிய நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் அழைத்து கொண்டு போய் அவனை ஆச்சரியமாய் நடத்துகிறார். அவனை பாராட்டின மக்கள் முறுமுறுத்த பொழுதும் கூட என் ஆண்டவர் அவனை மறுதலிக்கவே இல்லை. அருமையானவர்களே, அவனை மறுதலிக்கவே இல்லை. என் தாசனாகி என் வீட்டில் எங்கு உண்மையுள்ளவன் என்று அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நாம் துணை என நம்மை சொல்லுகிறவர்கள் எல்லாம் நம்மை விட்டு ஓடலாம். நம்மிடத்தில் அன்பை பாராட்டினவர்கள், அன்பை பொழிந்தவர்கள் எல்லாம் மாறி போய் காணாத முகத்தை போல முகத்தை மூக்கி கொண்டு போகலாம். ஆனால் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். என்றைக்கு நம்மை கரம் பிடித்தாரோ, என்றைக்கு செய்வேன் என்று சொல்லி நமக்கு ஒப்பு கொடுத்தாரோ அதை செய்கிறார் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறவேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களெல்லாம் அழைத்தார். அவளுக்கு உண்மையுள்ளாயிருந்தார். கடைசியில் தன் கள்வர்கள் கையில் அவர் பிடிபட்ட பொழுது கூட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஆனால் இவர்கள் விட்டு விடுங்கள் என்று சீஷர்களுக்காக அவர் பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர். இன்றைக்கு ஆண்டு உங்களை அழைத்திருக்கிறாரோ? ரோமர் 8 வாசித்து பாருங்கள். எவர்களை முன்குறித்தாரோ அவளை அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். நீதிமானாக்கினோளை மகிமைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் உங்களை அழைப்பாரானால் கண்டிப்பாக மாறுதல்கள் வரும், அற்புதங்கள் வரும், அடையாளங்கள் வரும். ஒரு மகிமைக்குள்ளாக கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போகிறார். அதற்குத்தான் ஆண்டவங்களை அழைத்திருக்கார். தவிர உங்களை நடுரோட்டில் விட்டு விட்டு டாட்டா சொல்வதற்காக அல்ல. ஐயோ எனக்கு தெரியாதுங்க, ரொம்ப கஷ்டம், என்னை மறந்துடுங்க அப்படின்னு சொல்வதற்காக அல்ல. உங்களோடு சதா காலங்களில் இருந்து
உங்களை நடத்தும்படி என் ஆண்டவர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். என் அன்பு சகோதரியே, உன்னை கரம் பிடித்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். என் அன்பு சகோதரனே, உன்னை கரம் பிடித்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். வானம் பூமியும் மாறிப்போகலாம். அன்றைக்கு யோசுவாவுக்கு சொன்னார் அல்லவா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னோடு இருந்து ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துவார். அப்படிப்பட்ட ஒரு இனிய நாளாயிருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. அவர் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அப்படியே செய்வார். ஆமேன், ஆமேன்.